நான் சிந்தன் காஞ்சிபுரம் மாநகராட்சியோட 41வது வார்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாமன்ற உறுப்பினர். இந்த வருஷம் தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டில் காஞ்சிபுரம் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா போதிய வசதிகள் எதுவும் இல்லாததுனால ஒரு பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையை நாடி போக வேண்டியதாக இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து ராஜீவ்காந்தி போயிட்டு அப்படி போகிறதுனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகமாகுது. அதனால் காஞ்சிபுரத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியும் அந்த தலைமை மருத்துவமனையை வந்து நல்ல விரிவாக்கம் செய்யறதுக்கு இந்த பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையம், அதனால் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் வந்து அவுட்ரு ஏரியாவில் வரத்துக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான அறிவிப்பும் வந்தது மட்டும்தான் இருக்குது, இது வரைக்கும் செயல்பாட்டில் இல்லை. நகராட்சியில் எங்கெங்கெல்லாம் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கோ அங்கெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து மிஷின் வர வைக்கிறோம், வர வச்சுட்டு பழைய பைப் லைனில் இருக்கிற அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டு பழைய பைப் லைனே அப்படியே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. காஞ்சிபுரத்துக்குன்னு தனியாக சட்டக்கல்லூரி எதுவும் இல்லை. இந்த சட்டக்கல்லூரியை வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவித்து அதை செயல்படுத்துறதுக்கும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். பேப்பர்லையாவது இது மாதிரி திட்டங்களை தான் சொல்லுவாங்களா இல்லை செயல்படுத்துவாங்களான்றத பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.